தேவன் பேசினார்னா பேதர்கிட்ட பேசுவார், கொர்நேலியுகிட்ட பேசுவார். தேவன் பேசினார்னா பவுல்கிட்ட பேசுவார், சவுல்கிட்டையும் பேசுவார், அனனியாவிட்ட பேசுவார். அனனியா வருவார், சவுல அனனியா வருவார். நீ போய் சவுல் என்ற கசுப்பட்டினத்தானே போய் பாரு. 2 பேர்கிட்ட தான் பேசுவார் தேவன். ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், எரேமியாம் என்ற முதல் இஸ்ரவேல் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு முதல் ராஜ்யமாக எரேமியாம் கிட்ட தேவன் பேசினார். இந்த பலிபீடத்தை தகர்க்கப்படும், கர்த்தருக்கு பிரியமில்லை, இது வேண்டாம், ஒதுங்கி போ என்றான். என்னடா என்ன சொல்ல, கட்டின பலிபீடம் உடையுமா, வெடியுமா? அப்படியே வெடித்து சேதரிச்சு. அவனை புடிகிறான்னா கையை அப்படியே அழுத்தான், முளைச்சிச்சு. அவனுக்கு புடிய கையை மடங்க முடியல. அந்த தீர்க்கதரிசி திரும்பி ஜெபம் பண்ணி தான் கையை சரியாச்சு. பிரிஞ்சிருக்கலாம் அப்பயே. ஆனால் காலகாலமாக இந்த எரேமியா உண்டு பண்ண கன்றுக்குட்டியை அன்றே உடைச்சி போட்டிருக்கணும். அவன் தெரியுமையா தேவனுக்கு பயந்துருந்தானா? உடைக்கலை, அதை அப்படியே விட்டான். ஐயோ நீ தீர்க்கதரிசி அவன் வீட்டுக்கு வா, வந்து சாப்பிட்டு போ, உன்னை நான் உபசரிக்கிறேன். நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அவன் போடியா வந்தியா பாரு, அங்கே காப்பி தண்ணி கூட குடிக்கூடாதுன்ட்டார் சொல்லிட்டாரு. அப்படி தான் என்கிட்ட ஆண்டவர் சொல்லிக்கிறேன், அதனால் நான் போகிறேன்டா. இதை கேட்டு ஒரு கிழ தீர்க்கதரிசிலாம் பண்ணானா போயிட்டு என்ன பண்ணிக்கிறான், அவனை கூட்டின்னு போயிட்டு நான் தீர்க்கதரிசி தான் என் வீட்டுக்கு இன்னத்துக்கையா போனானே தெரியல. அவன் ஆண்டவர் என்கிட்ட சொல்லியேன்னு உஷார ஆகலை. சொன்னவர் மாற்ற மாட்டாரையா, நீ என்கிட்ட வந்து என்னை நடுவில் கூப்பிட்ட, நீ திரும்பி போக வேண்டியது. தேவன் யார்கிட்டையும் மாற்ற மாட்டாரையா, சொன்னது தான். நான் வழியை பார்க்குறேன், நீ ஒன்று பார்த்தோம்னா நீ போய் அவனை வேணா கூப்பிட்டு சாப்பாடு போடு, எனக்கு சாப்பாடு கர்த்தர் கொடுப்பார், நான் போகிறேன். எனக்கு கர்த்தர் சொன்னது தான், என்கிட்ட வந்து சொல்லலையே. அவன் வரான்ப்பா, அவனுக்கு கூட போ, அவன்கிட்ட சாப்பிட்டு சொல்லியிருந்தாருன்னா நான் போனோம். இல்லையே என்று இந்த தீர்க்கதரிசி புத்தி இல்லாமல்னா சிங்கம் கொன்று போட்டது. அதே தீர்க்கதரிசி கூட்டின்னு வந்தானே, அதே தீர்க்கதரிசி வாயில் ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால் நீ வழியில் சிங்கம் கொண்டு போடலாம். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் நடந்திருக்கிற நிகழ்ச்சி. நீங்கள் வீட்டில் சென்று படித்துக் கொள்ளுங்க. நான் இப்பொழுது வந்த காரியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஆதலால் தான் சொல்கிறார், உங்களில் சிலர் எழும்புவான். என்கிட்ட தான் ஆண்டவர் பேசினார், அவர்கிட்ட இல்லை, அவர்கிட்ட ஆவி இல்லை, அவர்கிட்ட வசனம் இருக்குது, ஆவி இல்லைன்னா என்ன இருக்குது? வசனம்லாம் இருக்குது, ஆவி இருக்கிறதா? என்னைக்காவது பாஷை பேசினாரா? அதான் என்னைக்கெல்லாம் என்ன பண்ணாரா பாரு, தீர்க்கதரிசனம் சொன்னாரா? என்ன ஒரு குடும்பம் தீர்க்கதரிசியான்னு கூப்பிட்டுருக்கு. ஆமாம் தீர்க்கதரிசியா, ஆனால் எனக்கு தெரியாது, ஆண்டுடைய வார்த்தையே பேசினுக்கிறேன். இது தீர்க்கதரிசன வார்த்தை தான். தேவ பிள்ளைகளே நம்புகள், நீ தீர்க்கதரிசியாக எண்ணிவாயானால் தீர்க்கதரிசனம் தான். அது சொல்லப்படுகிறது எல்லாமே ஆண்டுடைய வார்த்தை தான். உங்கள் வாழ்வுக்கானது, உங்கள் வளனுக்கானது, உங்களுடைய எதிர்காலத்துக்கானது. நம்புங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். தொடர்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் யாருங்கள், உங்களை குறித்து மந்தை முழுதும் எச்சரிக்கையாளர்கள் சொன்ன அதே ஊழியக்காரன் சொல்கிறார், நான் போன பின்பு மந்தையை தப்பிவிடாத கொடிய ஓனாய்ப்பு. மந்தையை கொஞ்சம் கூட இல்லை, எல்லாத்தையும் கட்சிட்டு போயிடும். அது சாப்பிடுதோ இல்லையோ எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். நடந்திருக்கு. எங்கள் வீட்டில் நான் கோழி வளர்த்துருக்கு. நான் எங்கள் வீட்டில் வளர்க்கல, எங்கள் பெருமா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தபோது இந்த கோழி வளர்க்குற பொறுப்பு என்கிட்ட கொடுத்தாங்க. நல்லா இவ்வளோ பெருசாலாம் வான்கோழி வளர்த்துருக்குறேன். அப்போது தெரிஞ்சு கூட ஆசையாக இருக்குது வான்கோழி பிரியாணி சாப்பிடணும். அப்போ நான் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. அதனால ரீசன் தெரியாது. நான் வளர்த்த கோழியை அடிச்சாங்களேன்றதுனாலையோ எனக்கு தெரில. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், பிரதர் எங்கள் பிரதர் வான்கோழி கடைக்கு 5 கிலோன்றானுங்க, மொத்தமாக வாங்குன்றானுங்கன்றா. சரி, ஆசை இப்போ நான் சொல்லின்னு இல்லை. ஆனால் இந்த வான்கோழியெல்லாம் வளர்க்கும் போது இந்த சின்ன கோழிகளை வந்து இந்த கீரிக்குள்ளே கடிச்சிட்டு போயிடும். நைட்டில் வந்தால் என்ன வருதுன்னு தெரியாது. திடீர்னு கோழி கத்தன்னு பார்த்தா எல்லாமே செத்து கிடக்கும். அது ஒன்று பிடிச்சின்னு போகலாம், ஆனால் ஒன்று பிடிச்சின்னு போகாது, இருக்கிறதெல்லாம் கடிச்சிட்டு போகும். ஒன்று ஓனாய் தூக்கின்னு போச்சுன்னா சரி ஒன்றோட தப்பிச்சுது. இல்லை, மந்தையே எல்லாத்தையும் கடிச்சிட்டு போகணும். வெறிநாய் இப்போது கடிச்சிட்டு போச்சுன்ற பார்த்தீங்களா? ஆடுகள்லாம் செத்துச்சுன்னு பார்ப்பீங்க, அது என்ன டிவியில் பார்ப்பீங்க. அதான் இந்த எந்த நாயை வளர்த்தானுங்க, ஓனாயை தூக்கின்னு வந்து நாய் ஆக்கிட்டானுங்க. இப்போ அது நாயின்னு தான் இவன் சொல்கிறான். இவனுக்கு வளர்த்ததெல்லாம் என்னது? ஓனாயை தூக்கின்னு வந்து நாயை ஆக்கி, நாயின்னு இங்கே வீட்டு நாயாக்கி, அதுக்கு கலப்படமாக்கி அது நாயாக உள்ள சுற்றினுக்குதுங்க. மெய்யாது ஓனாய் தான். இந்த ஓனாயோட வேலை என்னது? எல்லாத்தையும் ஒன்று நாயினா ஒன்று தான் பிடிக்கும். இந்த ஓனாயின்றது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும்.
யாருக்கு போகுது? இங்கேயா? நம்மக்கிட்டே தான் வருது. சரி, அது எடுத்து அட்டன் பண்ணிட்டு அதை வாட்ஸ்அப் கால். சரி, கவனிங்கள், மறந்துவிட வேண்டாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். சரி, ரைட். கவனிங்க, தெய்வ பிள்ளைகளை என்ன சொன்ன வந்தேன்? மந்தையை தப்ப விடாத ஓனாய். மந்தையை தப்ப விடாது. சிக்கிச்சுன்னா முடிஞ்சுது. மந்தையை முழுதுமே அழிச்சிடும். அதனால் அந்த ஓனாய் எந்த வழியில் வருதுன்னு பார்க்கணும். ஓனாயா வராது. ஓனாயா வராது. 1609 போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். 1609. அப்போது மந்தையை தப்ப விடாத கொடியான ஓனாய். இந்த ஆண்டவர் சொன்னார்ல, ஆடுகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புறது போல் அனுப்புகிறேன். அப்போது ஆடுகளை நான் அனுப்புகிறேன், நான் ஓனாய்கிட்டே அனுப்புகிறேன். ஆனால் ஓனாய்கிட்ட நீங்கள் போல ஓனாய் உள்ளே வருது. எப்படி வரும்? ஓனாயாக வராதுன்ற. ஓனாய் வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதைப்பட்டுலாம். ஓனாய் மாதிரியே வராது. ஆடு மாதிரி தான் வரும். ஆட்டோட சாதுவாக இருக்கும். எவ்வளோ நேரம் அது ஆட நடிக்கும், அதுதான் பிரச்சனை. ஆனால் ஒரு டைம் அது என்ன ஆகிடும்? ஓனாய் பற்றியே காண்பா. அப்போ நீ தெளிவாயிடணும், இது ஓனாய் தான், இது ஆடு இல்லை. இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட ஆடாக நடிச்சிச்சு. எப்போதுமே ஆடாக நடிச்சிருக்க முடியாதுல்ல. திடீர்னு அந்த குரல் வெளிப்பட்டும்ல, திடீர்னு சுவாபம் வெளிப்படல, திடீர்னு செயல் வெளிப்படல. அப்போ நீங்கள் அடையாளம் காணணும். அதனால தான் கண்காணிக்கிட்ட சொல்கிறாரு, கண்காணி, நீ ஓனாயா மெய்யா ஆடா? இல்லை என்றால் லாஸ் உன் சைடு தானப்பா, அவளுக்கு இல்லை. அவன் லாஸ் பண்ணுறதுக்குன்னே வந்துக்கிறான். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த பைபிள் காலேஜு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸை தொடங்கினேன் 2002. நிறைய பேர் சேர்ந்தாங்க. அது தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு ஏனோ தடையாக போயிட்டு 2004 ஒரு கிராஜுவேஷன் நம்ம கொடுத்தோம். அதுக்கு பின்னும் அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆச்சு. இன்னும் தொடங்கணும்னு பார்க்குறோம், இன்னும் அது வாய்ப்பே இல்லாமலே நிற்குது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு கார்பரேஷனில் இந்த இருக்கிற ஒரு ஆஃபீஸர் 15 ரூபாய்க்கு டிடி அனுப்பிச்சி விட்டார். அப்ளிகேஷன் சார்ஜை அவர் என்ன பண்ணுறாரு, 15 ரூபாய்க்கு டிடி எடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அது மனுஷன். அப்புறம் சரி வந்தார், அட்மிஷன் ஆகிட்டார், வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு அவர் பார்த்தா பெரிய காலேஜ் பொழுது டிடிலாம் அதுக்கு அனுப்பிச்சி விட்டார். வந்தார். அவர் சொன்னார், என் மாமனார் ஐயா பெரிய ஊழியா, ரொம்ப பெரிய ஊழியம். அந்த ஊழியத்தை ஒரு டிரைவர் உடச்சிட்டான். ஒரு டிரைவர் ஐயா, அந்த டிரைவரு ஆர்எஸ்எஸ்காரன் என்பதை எத்தனையோ ஆண்டு பின்னால் தான் தெரிஞ்சிச்சு. அவருடைய அவன் காலில் உட்காடுறான். ஐயா காலில், எங்கள் மாமனார் காலை பிடிச்சா. அந்த மாதிரி யாருன்னா உங்களுக்கு பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துப்பாங்க. நீ கேட்காம உன் காலை பிடிக்கிறான்னா அவனை கொஞ்சம் தயவுசெய்து நம்பாதீங்க. கால் வலிதுப்பா நீ பிடின்னு சொன்னா செய்தான் பரவாயில்ல. இறங்கி தானுதானா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜாக்கிரதைங்க. உங்களை உடைக்கிறதுக்கு வந்திருக்கிற சதிகாரர்கள் அதில் நம்புங்கள். இப்படி தான் நடந்தது. அங்கே எல்லாம் முழுசாக நம்பி அவங்க கையில் எல்லாத்தையும் கொடுத்தாரு. கடைசியில் எல்லாம் உடஞ்சி போச்சு. இன்னைக்கு அந்த பத்திரிக்கை குட் ஷெப்பர்டுன்ற ஊர் இங்கே இருக்கிறதில்ல. அது மூலம் அங்கே தான் ராயபுரத்தில் இல்லை, மீஞ்சூரில் ஒரு வீடு. ஆனால் இங்கே தான் நம்ம ராயப்பேட்டையில் தான். அவன் மாமனார் வீடெலாம் ராயப்பேட்டையில் தான். சரி, கவனிப்போம். திரும்பி வரணும். நான் சொல்ல 2, உங்களில் சிலர் விரும்புவார். இது வெளியே இருக்க பிரச்சனை மாத்திரம் இல்லை. பிரச்சனை எங்கேருந்து வருது? உள்ளேருந்து வரும். வெளியிருந்து பிரச்சனை ஊனாகி வந்துச்சு உள்ள. இப்போ எங்கே வருது? உங்களில் சிலர் எழும்புவா. என்ன எழும்புவா? சீசரில் தங்களில் எழுக்கும்படி மாறுபாடனை சொல்லுவான். ஆமாம், அவர் கரெக்டாக தான் சொல்கிறார். இது கரெக்ட் இல்லையே? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு சர்ச்சு எங்கள் சென்னை பெரம்பூரில் விவசாயப்படியில் உடஞ்சி போச்சு.
சர்ச்சு உடைஞ்சதுக்கு காரணம் அது பெந்தகோஸ்து சபை தான். நான் அதுக்கு இப்படி பல சபைகள் உடைஞ்சது எனக்கு சரித்திரங்கள் தெரியும். ஆனால் இந்த சபையை உடைச்சிக்கு ஒரே ரீசன் என்னன்னா கத்தோலிக்க பந்தி தான். 1984 85 பெரிய பிரச்சனை ஆச்சு. இதே கத்தோலிக்க பந்தி பிரச்சனைகள் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு தெரியாது. 86 87 பெரிய வாதம் நடந்துருந்தது. அப்போல்லாம் பெரியாரெலாம் சின்ன பொண்ணு வச்சுங்க. 84 வந்துட்டீங்களா? 84 இல்லை, 86 இந்த பிரச்சனை பூதாகரமாச்சு. 85 பூதாகரமாச்சு இந்த கத்தோலிக்க பந்தி பிரச்சனைலாம். அங்கெல்லாம் நான் போகல. இந்த சபையோட பிரச்சனை என்னன்னா, ஒரு கம்மல் போட்ட சகோதரிக்கு ஒருத்தர் கத்தோலிக்க பந்தி கொடுத்து, இப்போ நம்ம வினோத் பங்கிட்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி அசிஸ்டண்ட்டு கொடுத்துன்னுக்கிறாரு. கொடுத்தாரு. உடனே இந்த சீஃப் பாஸ்டர் கேட்டார், ஏன் அந்த பொண்ணுக்கு கொடுத்த? அவள் கம்மல் போட்டிருந்தாங்க. இவர் கேட்டார், நான் கம்மல் பார்க்கவா கருத்தோடு போய் கொடுக்குவா? நீ கம்மல் போட்டுக்கிறியா? நான் ஒவ்வொரு காதியும் பார்க்குவா? நான் கருத்தாக கொடுக்கட்டுமா? இவர் கேட்டது கரெக்டு, இவர் சொன்னது கரெக்டு தான், கொடுக்காதுன்றார். நான் என்ன சொல்கிறேன், நீ சர்ச்சு பாலிசி, இது கத்தோடைய பாலிசி எனக்கு தெரியாது. சர்ச்சு பாலிசி நீ கொண்டு வந்திருக்க பாலிசி. யாராவது நகை போட்டிருந்தால் தயவு செய்து கை நீட்டாதீர்கள், நீங்களாம் ஒதுங்கிங்க, உங்களுக்கு தரப்படாது சொல்லிட்டுன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஏனென்றால் எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம், நாங்கள் பெற்ற ஊழியத்தில் நகை போடாதது மாத்திரம்தான் பரலோகத்து உண்டு. நகையை போட்டால் அவங்கெல்லாம் பூமியில் தான் கிடப்பாங்க. அது நீ சொன்ன போதுன்னு அப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா பிரச்சனை ஓஞ்சிச்சு. அதோட இதனுக்காக 2 பேரை பிரச்சனை பண்ணி அவர் பிரிஞ்சு ஒரு சபை ஜீவ நீர் விட்டுனார். இவர் கண்மலை சபைன்றார். கண்மலை சபை சின்னதாக இருக்கு, நான் ஜீவ விட்டு பெருசாகிடுச்சு. ஓட்டையில் இருக்குது, ஜீவ விட்டு இருக்கு, அது பெருசாகிடுச்சு. ஆனால் கண்மலை பாவம் சின்னதாக தான் இருக்குது. கண்மலேருந்து தான் பிரிஞ்சு பண்ணிடுது. அப்போ உங்களிருந்து பிரிப்பா, அதுக்கு ரீசன் ஏதோ ஒன்று இருக்கும். ரீசன் ஒன்று இருக்கும். இப்போ கிராம ஊழியத்தில் 2ஆக பிரிஞ்சிச்சு நம்ம ஊழியத்தையே. இப்போ 3 ஆச்சா 4 ஆச்சா, அது என்ன ஆச்சுன்னு தெரியாது. அப்போ முதல்ல 2 ஆச்சு. நம்ம கூட வந்து ஒன்று வந்தான் சிம்சன், இறந்தவன் பற்றி பேசக்கூடாது, இல்லை இறந்ததுனால தான் பேசுகிறேன். இப்போ நான் அவன் தான் பிரிஞ்சான். அந்த கூட தான் போயிருந்தாங்க. இந்த யார் நம்ம இப்போ வர்றது நம்ம பிள்ளைங்களாம் அவங்க விடுங்க, அவங்க இங்கே வருவாங்க, அங்கேயும் போவாங்க. அந்த சர்ச்சு தான் அவங்க. அவர் என்ன சொல்கிறான், எனக்கு பிரதரு யூரின்னு சொன்னேன், நிறுத்தாமல் வண்டி பாட்டுன்னு ஓடுன்னு சொல்லிட்டாரு. ஏன்டா நிறுத்தலையா? எல்லா இடத்துலையும் இருந்தாருங்களா? சில இடத்துல பொது இடத்துல நிறுத்த முடியாது, லேடிஸ்லாம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஓரமாக வரட்டும், நல்லா மறைவாக இருக்கிற இடத்துல நிறுத்தலாம். எதுவும் நிறுத்தணும் தான், மறைவாக இருக்கிற இடத்துல போனாயா இடத்துல. சில இடத்துல சில இப்போலாம் நமக்கு எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் டாய்லெட் வந்துடுச்சு. அப்போ அந்த வசதிகள் இல்லை. ஆனால் இதுதான் ரீசன் தான். என்ன ரீசனோ இது ஒரு பெரிய காரணம் கிடையாது. நீ பிரியணுன்ற ஒரு எண்ணம் உனக்கு வந்த பின்பு நல்லது பேசினாலும் உனக்கு தான் தெரியும், கரெக்டாக தான் தோணும். ஏனென்றால் உனக்கு காரணம் தேடி நிற்கிற. என்ன தெரியும், இதுக்கு மேலாம் திட்டிக்கிற உன்னை. அப்போலாம் உனக்கு என்ன செய்யலை, ஐயோ ஊழியர் நல்லா கரெக்டாக தான் சொல்லுவாருங்க. ஆனால் இப்போது தொட்டாலும் என்னது சொல்லுவாங்க, ஆகாது மாமியார் ஆகாது மருமக அப்படி சொல்லுவாங்களே. சரி, அப்படிலாம் இருக்குது. அதுதான் ஊழியர்கள்லையும் அப்படி தான் இருக்குங்க. ஒருவன் பிரியணும்னு நினைச்சிட்டானா நீ எவ்வளோ நல்லது சொன்னாலும் அவனுக்கு தீமையாக தான் தோணும். அது நிகழ்வு. எதனால உங்களில் சிலர் எழும்புவா, ஏன் அவர்கிட்ட காசு கொடுக்கணும்? அந்த காசு போட்டு நாமளே ஊழியம் செய்யலாமே என்று சொல்கிற நிகழ்வு என் காதல தான் விழுந்துருக்கு. அப்படி பிரிஞ்சு இவருக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய வருதான். அப்புறம் தான் தெரிஞ்சு, ஐயோ நம்ம முடியலண்ணா, இது அவர் கலெக்ஷன் பண்ணது பார்த்தா நமக்கு லாபமாக இருக்குன்னு நினச்சி மீதி எடுக்கலான்னு பார்த்தா இப்போ கைவிட்டு போது நிறுத்திட்டான்றாங்க. அப்போ நினச்சானுங்க, ப்ளீஸ் கட்டுக்கட்டாக வாங்குறான், எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ என்ன வருது இவனுக்கு, இதுலேருந்து லாபம் எடுக்கலாம் நினச்சவங்க. ஊழியர் நான் தொடங்குறேன், நீ வாங்க கொடுன்னா இல்லையே, நம்ம கையை தான் கை விட்டு கொடுக்குறோம், வேண்டாம் என் கிராம ஊழியர் வானா இன்னும் அதே ஜனந்தான் செய்தவனும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. காரணம் என்னென்றால் அது புளியை பார்த்து சூடு போட்டுக்கிறதுங்க மாதிரில இதெல்லாம் நடக்கும். நாம் என்ன சொல்லண்டா, இது ஆண்டோடைய பொறுப்பையா,
இன்றைக்கும் கேட்குறாங்க, இப்படி எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணின்னு போகிற? இல்லையா, நான் ஒப்பு கொடுத்த ஒரு பொருத்தனை இது நாம் செய்வோம். இது மட்டும் நடத்துக்கா, இனி நடத்துவார், நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நான் மிகவும் வேதனைப்பட்ட நிகழ்வுகள் ஏராளம். ஒரு முறை என்கிட்ட பைசா இல்லை, அப்போ பஸ்ஸில் போகிறோம், எல்லாம் காசு கொடுப்பானுங்க. இல்லை, நாங்களே டிக்கெட் எடுத்துக்கிறோன்னா. அன்றைக்கி என்கிட்ட காசு இருந்துட்டு இருந்தா மெய்யாவே நான் அது பேர் பொருட்படுத்திக்க மாட்டேன். அன்றைக்கி பார்த்து என்கிட்ட காசு இல்லை, என்ன சொல்கிறானுங்க, எல்லாம் நாங்களே டிக்கெட்டு போட்டுக்கிறோங்க. இப்போ எனக்கு யாரையா டிக்கெட் போடுவான்? ஆண்டவரே இன்னும் ஏன்னா இல்லைப்பா, நீ போக வேண்டிய பயணம் இதுதான். மக்களை தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, இதுதான் இந்த ஊழியர் பயணம். அப்படின்றால் உங்ககிட்ட இருக்கும்போது வரைக்கும் தான் உன்னை மதிப்பான், இல்லை என்றால் ஒருத்தனும் மதிக்க போவதில்லை. இதுதான் நிலை. இந்த நிலைப்பாட்டு மறந்துடா. அப்போ நம்மளும் சில எழும்பி அவன் வாங்கிக்கிறேன்றான். ஏன் திடீர்னு உனக்கு ஏன் இந்த என்னன்னு தோச்சு தெரில. இப்படி இது ஒரு 10-15 ஆண்டு முன்னால் இதே கூட்டம் தான். அதுக்கு கண்டு இப்போ வேனை வைக்க போயிருக்கிறோம். அந்த காலத்தில் நாங்கள் பஸ்ஸில் தான் போயிருந்தோம். பஸ்னால் ரொம்ப தூரம் போகிற இடங்களாக இருக்காது. இந்த சில சோழமங்கலம் இந்த இப்படி